கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்ட். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை செப்பனியா எழுதின புத்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தின் பிந்தின பாகத்தை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து அவர்கள் சிறையிருப்பை திருப்புவார். கிறிஸ்துவில் பிரியமான தேவ ஜனமே, இந்த வாரத்தின் கடைசி நாள் வரை கர்த்தர் நம்மை நடத்தி வந்ததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆயத்த நாள்ல நாம் நம்முடைய வேலைகள், நம்முடைய எல்லா காரியங்களையும் முடித்து நாம் ராத்திரி ஓடல நாளை ஆராதனைக்காய் நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஏனெனில் 6 நாளை பார்க்கலும் அந்த ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய நாள், மகிமையான நாள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறபடி நாளை எந்த சாக்கும் இல்லாமல் நமக்கு என்ன ஷெட்யூல் பிஸியா இருந்தாலும், என்ன அழைப்புதல் இருந்தாலும் ஆராதனையை முடித்து விட்டு உங்கள் காரியத்தை நீங்கள் செய்யும்படி இந்த கால ஓலை நான் உங்களை உற்சாகப்படுத்தி கேட்டுக்கொள்கிறேன். ஏனெனில் கர்த்தருடைய நாள் அது மகிமையான நாள் என்று எண்ணுவாயாக என்று ஏசாயாவில் எழுதப்பட்டு இருக்கிறது. நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். தேவனை சந்திக்க போகிறோம், தேவனுடைய ஆலயத்திற்கு போகிறோம், பரிசுத்தவான்களாய் நாம் கூடியிருக்கிறோம். கூடி வருகிற சபைகள்ல நமக்குள் கருத்து வேறுபாடுகள், நமக்குள் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் ஒன்று நம்முடைய சிந்தையாய் இருக்க வேண்டும். சபைக்கு வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பரிசுத்தவான்களாகும். தகுதியின்றி நாம் ஒவ்வொருவரையும் அவர் மீட்டெடுத்து இருக்கிறார். நாம் வித்தியாசத்தை பார்ப்போம். தெய்வம் அப்படிப்பட்டவர் அல்ல. எல்லாரையும் ஒன்றாய் அவர் பார்க்கிறவர். அவர் பாகுபாடற்ற தெய்வம், பட்சபாதம் இல்லாத தெய்வம் என்று அவருக்கு பெயருண்டு. அவரை நாம் அப்படி அழைப்பதும் உண்டு. ஆதலால் உற்சாகப்படுத்துகிறேன். நாளை ஆராதனை மிஸ் பண்ணாம குடும்பமாய் போய் கர்த்தரை ஆராதித்து பரிசுத்தவான்களோடு, உங்கள் தெய்வ ஊழியரோடு கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த உங்களை நான் கேட்டுக்கொண்டு இந்த நாள் ஆசீர்வாத வார்த்தை நாம் வாசித்தது போல அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களை விசாரித்து, உங்களை விசாரிப்பார் இல்லை என்று கலங்கி நிற்கிறதான தேவ பிள்ளைய, இந்த கால ஓலை உன்னை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம். நம்முடைய பிதாக்களுக்கு முன்பு, ஆதாம் உண்டாகும் முன்பே அவர் இருந்தார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த தெளிவு நமக்கு இருக்கிறது. ஆதலால் ஆதியும் அந்தவுமான தெய்வம் உங்களை விசாரிக்கிறார். மனிதன் விசாரிக்காமல் போனால் நமக்கு என்ன? மனிதனுடைய விசாரிப்பு ஏதோ ஒரு சின்ன சகாயம், இல்லையெனில் நமக்கு ஒரு சின்ன சந்தோஷத்தை கொடுக்க. ஆனால் தெய்வம் நம்மை நடத்தும் போது, தெய்வம் நம்மை விசாரிக்கும் போது அது என் நிறைந்த நன்மைகளையும் ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நம் வாழ்விலே கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்விலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிள்ளைகள் வாழ்விலே அதை நிறைவாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர்களை விசாரிக்கிறார். என்ன விசாரிக்கிறார்? உங்களுடைய பிரச்சனை என்ன? உங்களுடைய காரியம் என்ன? அதுதான் நம்முடைய ஜெப நேரம். நம்முடைய ஜெப நேரத்தில் நாம் ஒருவரோடு ஒருவர் வாரம் பகிர்ந்து கொள்வது போல, நம்முடைய வேதனையை பகிர்ந்து கொள்வது போல, நம்முடைய கஷ்டங்களை நம்முடைய உறவுகள், நண்பர்கள் இடத்துல பகிர்ந்து கொள்வது போல அந்த தெய்வ சமூகத்தில் நாம் போய் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு கூட, தெய்வமே இது நான் சுமந்து வருகிற வேதனையாகும், இது என் மேல் ஏற்றப்பட்ட நுகமாகும், இதை நான் சுமந்து நடக்க முடியல, இந்த பாரத்தை நீர் ஏற்றுக்கொள்ளும், இதை விசாரித்து எனக்காக இந்த காரியத்தில் இறங்கி பிணைப்படும் என்று சொல்லி அவர் சமூகத்தில் நாம் மன்றாடுவோமானால் அதுதான் தெய்வம் நம்மை விசாரிக்கிற இடமாயிருக்கிறது. விசாரித்து அவர் என்ன செய்கிறார்? நம்முடைய சிறையிருப்பு, அந்த பாண்டேஜில் இருந்து கர்த்தர் நம்மை ஜெபிக்கிற பிள்ளைகளை, அவரை நோக்கி மன்றாடுகிற, அவரை நோக்கி முறையிடுகிற, கர்த்தாவே பரலோகத்தின் பிதாவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்கிறவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். இந்த ஆயத்த நாளில் நாம் தெய்வ சமூகத்தில் நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஒருவேளை நாளை உங்கள் ஆராதனை கூட உங்களுடைய விடுதலை, உங்களுடைய சிறையிருப்பு மாறுகிற நாளாய் இருக்கும். விசுவாச நம்பிக்கையோடு இன்று உங்களை ஆயத்தம் பண்ணி கொள்ளுங்கள். ஆதி சபையை நடத்தின 2வது ஊழியக்காரன் யோசுவா சொல்லுகிறான், இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி. உங்கள் சிறையிருப்பு மாறுகிற நாள் இன்று. நாளை அற்புதத்தை காணப்போகிற நாளாய் இருக்கும். சபையில சாட்சி பகர நாளாய் கர்த்தர் உங்கள் வாழ்வை மாற்றி கொடுக்கட்டும் என்று சொல்லி ஊழியக்காரனாய் நானும் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தெய்வ கிருபை, தெய்வ சமாதானம் நிறைவாய் உங்கள் மேல் இருப்பதாக. பிரியமான தேவ ஜனமே, நாம்
சுவிசேஷங்கள்ல வாசிக்க முடியும். ஒரு குருடன், பர்திமே என்றதான குருடன், கர்த்தாவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கதறுகிறார். அவரோடு கூட எண்ணிறைந்த கூட்டம் அவரை பின்பற்றுகிறது. சகல வியாதியஸ்தர்களையும் அவர் பின்னே சுமந்து வந்தார்கள். வியாதியஸ்தர்கள், நடக்க முடிந்த வியாதியஸ்தர்கள் அவரிடத்தில் அற்புதத்திற்காக அவரை அணுகினார்கள். அவர் பின்னே நடக்கிற ஒரு கூட்டம் அவர் பின்பாய் போய்கொண்டு இருக்கும் போது இது என்னவென்று விசாரித்து அவர் இயேசு கிறிஸ்து நடக்கிறார், அவர் போகிறார் என்று அவன் அறிந்த போது தன் வாழ்விலே பிச்சை கேட்டுக் கொண்டிருந்ததான அந்த குருடன் அன்று அவருடைய பேரையும் அவரை குறித்ததான அறிவு தெளிவு அவனுக்கு இருந்தபடினால அவரிடத்தில் எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்டான். மனிதர்களிடத்தில் பிச்சை கேட்டான். தேவனிடத்தில் வரும்போது அவன் பிச்சை கேட்கிறவனா இல்ல, நான் பார்வை அடைய வேண்டும் என்று கேட்டான். இந்த தெளிவு கிறிஸ்தவத்துக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு இது மிக அவசியமான காரியம். அந்த குருடன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவனிடத்தில் எது நமக்கு தேவைப்படுகிறதோ நாளை தினத்துக்கானது அல்ல, இன்று நம் வாழ்வில் என்ன தேவை, என்ன மாற்றம் வேண்டும், எதை கர்த்தர் செய்ய வேண்டுமோ அதை முன்பு நாம் அவரிடத்தில் கேட்க வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய ஜெபம் இந்த பூமிக்கானதும் இந்த பூமியின் வாழ்வாதாரத்துக்கும் பிள்ளைகளின் வாழ்வாதாரத்துக்குமானதாய் காணப்படுகிறதுனால பல நேரங்களில் நாம் சலித்து போகிறோம், சோர்வடைந்து போகிறோம். காரணம் தெய்வம் அல்ல, நம்முடைய கண்ணோட்டம், நம்முடைய பார்வை வித்தியாசமாய் இருக்கிறது. அதை மாற்றிக்கொண்டு இந்த குருடன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். அவ்வளவு கூட்டத்தின் மத்தியிலே சத்தத்தை உயர்த்தி உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று சொன்ன அந்த வசனத்தின் அடிப்படையில் அந்த பக்தன் கர்த்தரை நோக்கி தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி உரத்த சத்தம் இடுகிறான். அவரை பலர் அதட்டி இருக்கலாம், ஏன் இப்படி கத்துகிறாய், அமைதலாய் இரு என்று சொல்லி அவனை அமைதல்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் அவனுக்கு தெரியும், இந்த நாள் என் வாழ்வின் இரட்சண்யத்தின் நாள், இந்த நாள் என்னுடைய இரட்சிப்பு விடுதலையின் நாள், இந்த நாள் என் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிற நாள், இந்த நாள் என் சிறையிருப்பில் இருந்து நான் விடுதலை பெறுகிற நாள். இந்த நாளை விட்டு விடுவேனானால் இனி எனக்கு எப்பொழுது இந்த வாய்ப்பு கிடைக்கும் என்று எனக்கு தெரியாது, இல்லையெனில் கிடைக்காமலும் போய்விடலாம். ஆதலால் எனக்கு கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை நான் விட்டுட மாட்டேன். அவ்வளவு நெருக்கத்தின் மத்தியிலே உரத்த சத்தமாய் அவன் கூப்பிட்டான். தூரமாய் போனதான தாவீதின் குமாரனாய் உங்களுடைய தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து அவன் சத்தத்திற்கு செவி கொடுத்து திரும்பி அவனை பார்த்து அவனை இங்கே கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவனை அவருக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அப்பொழுது அவர் அவனை பார்த்து கேட்டார், குருடனே, தேவை உள்ளவனே, கஷ்டத்தின் மத்தியில் சிறையிருப்புள் இருக்கிறதான உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது எல்லாரிடத்திலும் கேட்ட கேள்வியை கேட்கல. நான் முன்பு சொன்னது போல நான் பார்வையடைய விரும்புகிறேன் என்று சொன்னான். இந்த கால ஓளை அவன் பார்வையடைய வேண்டும் என்று விரும்பி கேட்டான். கர்த்தர் அவன் விருப்பத்தின்படியே அவனுக்கு பார்வை கொடுத்து அவன் மன விருப்பத்தின்படி அவனை ஆசீர்வதித்து நடத்தினான். இந்த கால ஓளை உங்கள் வாழ்வில் எது உங்கள் சிறையாய் இருக்கிறது, எது உங்கள் பாண்டேஜ், எது உங்களுடைய கஷ்டம், சுமக்க முடியாமல் வேதனையில் இருக்கிறதான தேவ பிள்ளைய, எல்லாவற்றையும் போட்டு நாம் அழப்புவதை விட தேவையான அந்த ஒன்று நின்று விடுதலையாக மற்றதெல்லாம் தானாய் மாறிவிடும். நம்முடைய தெய்வம் அதை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற தெய்வத்தால் எல்லாம் ஆகும். மனுஷனால் கூடாதது தெய்வத்தால் கூடும். இந்த கால ஓளை கர்த்தருடைய நாமத்தினால் நான் சொல்லுகிறேன், நாம் ஆராதிக்கிற நம்முடைய தெய்வம் உங்கள் சிறையிருப்பை மாற்ற, உங்களை விட்டுவிக்க அவர் போதுமான கர்த்தராய் இருக்கிறார். ஆதலால் விசுவாசத்தோடு இந்த கால ஓளை, தெய்வமே நீர் எங்கள் கர்த்தராய் இருக்கிறீர், நீரே எங்களை விசாரித்து என் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தை இது எனக்கானது என்று நான் இந்த கால ஓளை எடுத்துக்கொண்டு என்னை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். என் சிறையிருப்பு மாறப்போகிற இந்த நாளுக்காய் சோத்துர கர்த்தர் இந்த வார்த்தையை அனுப்பி என்னை இந்த கட்டு நின்று அவுத்து என்னை விடுதலையாக்க போறதற்காய் சோத்திரம் என்று சொல்லி நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இந்த கால ஓளைக்காய் சோத்திரம். நீர் அனுப்பி நம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே உமக்கு முன்பாக என்னோடு ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் வருகிறேன்.
நீர் இவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், நீரே இவர்களை விசாரித்து இவர்கள் சிறையிருப்பை இந்த நாளில் திருப்ப வல்லவராயிருப்பதற்காய் சோத்திர. உம்முடைய நாமம் இவர்களை விசாரிக்கிற நாமமும் இவர்கள் சிறையிருப்பு நின்று இவர்களை விடுதலையாக்கிற நாமம் என்பது உம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே, சரீரத்திலே, குடும்பத்திலே, பிள்ளைகளின் வாழ்விலே, வேலை ஸ்தலத்திலே, வியாபாரத்திலே அவர்கள் கையெடுக்கிற எல்லாவற்றிலேயோ தேவன் யார் என்பதை காண, அறிய, உணர கர்த்தர் இந்த காலவோடு கிருபை செய்வீராக. எங்களை இந்த சாயங்கால வேளையிலே எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். நாளை கர்த்தருடைய மகிமையான நாள்ல பரிசுத்தவான்களோடு, தெய்வ மனிதர்களோடு, சபையோடு இணைந்து உம்முடைய திரியேக நாமத்தை உயர்த்தி ஆராதிக்க, பாட, சோத்தரிக்க, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. உம்மை விடுதலையோடு, ஆவியோடும், உண்மையோடும், விடுதலையோடும் ஆராதிக்க கூடாதபடி காணப்படுகிற இவருடைய வாழ்வின் சிறையிருப்பு இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. அந்த சிறையிருப்பு நின்று ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஊழியக்காரனை நான் விடுவிக்கிறேன் ஆண்டவரே, விடுவிக்கப்படுவார்களாக என்று வாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஊழியர்களையும் பயன்படுத்தும். புதிய புதிய ஆத்துமாக்கள் ஆலயத்தில் வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, ரட்சிப்புக்கு ஏதுவானதை தேட அவருடைய கண்களை திறக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். விரோதமாய் எழும்புகிற மனுஷிய சூழ்ச்சிகள் எல்லாம் தகர்க்கப்படட்டும். தேவன் மகிமையாய் ஆலயத்தில் எழும்பி அலங்கரித்து உம்முடைய பிரசன்னத்தினால் உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்கி நடத்தும், பேசும், சீர்படுத்தும். உம்முடைய ராஜ்யத்திற்காக கனமும் மகிமையும் உமக்கு மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென். மீண்டும் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை உங்களுக்கு கொண்டு வருகிறவரே, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.